இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. என்ன காரணம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தில் நடித்தது நடிகர் விஜய் தான். ஆமா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் வந்து அதில் நடிக்கலை. ஒருவேளை தலைமைச் செயலகத்திலேருந்து கிளம்பி போய் ஒரு ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு அந்த படத்தை நடித்து முடிச்சிருந்தாருன்னா நீங்கள் வந்து முதலமைச்சர் நடித்த அப்படின்னு நீங்கள் போடுறது நியாயம்னு சொல்லலாம். ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அவர் துணை முதலமைச்சராக இருக்கும் போதே சில படங்களில் போய் நடித்தார். ஓகே, அப்போ நீங்கள் என்னன்னா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நடிக்கும்னு நீங்கள் டைட்டில் கார்டு போடலாம். அது வந்து ஓரளவுக்கு ஆப்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி போட்டதுங்கிறது சரியான விஷயம் இல்லை. சூர்யாவும் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய பிறந்த நாளில் அப்படி ஒன்று உடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தேதியில் வந்து ஜனநாயகன் வந்து குதிக்கும் போது இப்போ அவங்களுடைய ஐடியாவை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து உண்மையிலே சூர்யாவுக்கு ஒரு வருத்தத்தை தானே கொடுத்துருக்கோம். பட் அதே நேரம் ஜனநாயகன் அப்படிங்கிறது இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம் என்பதை தாண்டி ஒரு குறிப்பிடத்தக்க படம். நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஜனநாயகன் பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இந்த பரபரப்பில் பார்த்திங்கன்னா சிக்மா படம் காணா போயிடும். அப்படி காணா போச்சு அப்படின்னா அப்போ விஜய் ஜேசன் சஞ்சயுடைய எதிர்காலமே அப்படி லேசாக வந்து ஒரு ஆட்டம் காண்கிற ஒரு சூழல் உருவாகிடும். சஞ்சயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிக்மான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் இன்டர்வியூவே கொடுக்குறாரு. இப்போ விஜய் குறித்த ஒரு பேச ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னா சிக்மா அடிபட்டு போய் முழுக்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆகிடும். அதனால அவர் அப்படி ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது அவருடைய தரப்பில் நியாயமானது தான், அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் பிஸ்மி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஓகே சார், ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு வந்து இப்போ ஜனநாயகனோட ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டியாச்சும் சொன்ன டேட்ல வந்து ரிலீஸ் ஆகுமா சார்? நிச்சயமாக ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட அதெல்லாம் உறுதி செய்யப்பட்ட பிறகு தான் அவங்க ரிலீஸ் டேட்டையே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே ஒரு படத்தினுடைய ரிலீஸ் தேதி வந்து எப்போ 100% வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இப்போ சென்சார் ஆகி அந்த சர்டிஃபிகேட் கையில் கிடைத்த பிறகு அந்த இதில் எந்த ரிலீஸ் செய்கிறதுல எந்த தடையும் இருக்காது. ஆனால் முதல் முறையாக ஜனநாயகன் விஷயத்தில் தான் அது வந்து பொய்த்து போச்சு. ஜனவரி 9 அந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஆனால் அரசியல் காரணமாக அந்த படம் முடக்கப்பட்டதால் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் தாமதமாக இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இந்த முறையும் கூட பார்த்திங்கன்னா பட தயாரிப்பு நிறுவனம் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்கு முன்பே இந்த படம் ஜூலை 24 ரிலீஸு, 23 ரிலீஸுன்னு சோஷியல் மீடியாவில் அப்படி செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிது. ஆனால் பட தயாரிப்பு நிறுவனம் வந்து அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க பேக்கெண்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்கெலாம் ஃபோன் போட்டு, சார் இது மாதிரி ஜூலை 23 வர்றதா இருக்கும், நீங்கள் தியேட்டர்லாம் கமிட் பண்ணுங்கிற மாதிரி அந்த வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்காமே இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா 2வது முறை ரிவைசிங் படம் பார்த்து உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட்டுங்கிறத கன்வே பண்ணிட்டாங்க. ஆனால் சர்டிஃபிகேட்டை இவங்க கையில் கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 நாள் டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவங்களுக்கே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கையில் வந்த பிறகு ரூல் 33 அடிப்படையில் இவங்க மறுபடியும் வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தளபதி விஜய் நடிக்கும்னு ஏற்கனவே டைட்டில் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நடிக்கும்னு அந்த கார்டை மாற்றுறாங்க. அப்புறம் எண்டில் என்னன்னா அந்த மலேசியா ஆடியோ லான்ச்சோடைய அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுறாங்க அந்த ரோலிங் டைட்டிலில். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் அதை சென்சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணி மறுபடியும் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். பட் இந்த ப்ராசஸ்க்கு எப்படியும் ஒரு 1 வீக்காவது ஆகும். அதில் ஏதாவது டிலே பண்ணி கட்டாய போட்டால் என்ன பண்ணுறதுங்கிறதுனாலே பயந்துட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இப்போ சர்டிஃபிகேட் கையில் கிடச்சி இப்போ ரிலீஸை நோக்கி வந்துட்டாங்க. ஓகே சார், அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த சிஎம் விஜய் நடிக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து போட வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. பட் வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு போஸ்டர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுலேயே வந்து சிஎம் விஜய் நடிக்கும் அந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஸோ படத்துலையும் அதை நம்ம எதிர்பார்க்கலாமா? படத்துலேயே அது இருக்குது, அதுதான் முக்கியமான விஷயம். ஆனால் ஏற்கனவே விஜய் அவர்கள் வந்து அந்த மாதிரி போட வேணாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாக ஒரு தகவல்.
சொல்லப்போனால் வலைப்பேச்சில் அதை நாங்கள் நியூஸாகவே சொன்னோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேவிஎன் தரப்பில் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேவிஎன்னோ அல்லது அவர் கூட இருக்கிற நண்பர்களோ, ஜெகதீஷ் போன்றவர்கள் கூட அவரை கன்வின்ஸ் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்னட்ட கேட்டால் அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஜனநாயகன் படத்தில் நடித்தது நடிகர் விஜய் தான். ஆமாம், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் வந்து அதில் நடிக்கலை. ஒருவேளை தலைமைச் செயலகத்திலேருந்து கிளம்பி போய் ஒரு ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு அந்த படத்தை நடித்து முடிச்சிருந்தாருன்னா நீங்கள் வந்து முதலமைச்சர் நடித்த அப்படின்னு நீங்கள் போடுறது நியாயம்னு சொல்லலாம். அந்த படத்தில் நடித்தது நடிகர் விஜய். அப்போ அவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்படி போடுவதே அது ஒரு வகையில் மக்களை ஏமாற்றுகிற ஒரு விஷயந்தான். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அவர் துணை முதலமைச்சராக இருக்கும் போதே சில படங்களில் போய் நடித்தார். ஓகே, அப்போ நீங்கள் என்னன்னா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் நடிக்கும்னு நீங்கள் டைட்டில் கார்டு போடலாம். அது வந்து ஓரளவுக்கு ஆப்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி போட்டதுங்கிறது சரியான விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே தளபதி விஜய் அப்படின்னு போட்டால் என்ன கூட்டம் வருமோ அந்த கூட்டம் தான் முதலமைச்சர் விஜய்னு போட்டாலும் வரப்போகுது. இதுக்காக எக்ஸ்ட்ராவெலாம் யாரும் வரப்போகிறது இல்லை. நார்த் இந்தியாவிலேருந்து யாரும் பஸ்ஸில் ஏறி வந்து படம் பார்க்க வரப்போகிறது இல்லை. அப்புறம் அந்த டைட்டில் கார்டு எந்த வகையிலையும் படத்தினுடைய வெற்றிக்கு உதவ போகிறதும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், அந்த படத்தில் ஒரு வன்முறையான காட்சி இருக்குது. நம்ம கூட அந்த டீசரில் எல்லாம் பார்த்தோம். இவ்வளோ பெரிய ராடை வச்சுட்டு அந்த ரத்தத்தை நக்கிறாரு. நடிகர் விஜய் நக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு மனித ரத்தத்தை நக்கிறார் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு நரபலி கொடுத்த நரமாமிசத்தை சுவைக்கிற ஒருத்தரான்னு ஒரு கேள்வி வரும்ல. அதனால் இதையெல்லாம் அவங்க தவிர்த்திருக்கணும். ஓகே சார். அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து இப்போ ஜனநாயகன் ரிலீஸே வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான விஷயம் தான். அதே மாதிரி கரெக்டாக வந்து சூர்யா அவர்களுடைய பர்த்டேல வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் சூர்யாவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு சின்ன வருத்தத்தையும் கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அந்த ஆவேசம் டைரக்டர் ஜித்து மாதவன் இயக்கத்தில் இவர் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சூர்யா 47 அப்படின்னு ஒரு தற்காலிக தலைப்பில் ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த படத்தினுடைய டைட்டில் வந்து அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஜூலை 23 அன்னைக்கு அறிவிப்பதற்கான ஒரு முயற்சியில் அவங்க இருந்தாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டீசர் ரெடி பண்ணி இந்த டைட்டில் நம்மளுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. பொதுவாகவே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், சமீப வருடங்களாக ஒரு பழக்கம் இருக்குது. ஒரு நடிகருடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவருடைய படம் குறித்து ஒரு அப்டேட் விடுறது. அது டைட்டிலோ சிங்கிளோ டீசர் ட்ரெய்லர் இந்த மாதிரி ஏதாவது விட்டாங்கன்னா அந்த ரசிகர்கள் பயங்கர மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதுபடி நடந்துக்கிட்டு இருக்கு. சூர்யாவும் பார்த்திங்கன்னா இப்போ தன்னுடைய பிறந்த நாளில் அப்படி ஒன்று விடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த தேதியில் வந்து ஜனநாயகன் வந்து குதிக்கும் போது இப்போ அவங்களுடைய ஐடியாவை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து உண்மையிலே சூர்யாவுக்கு ஒரு வருத்தத்தை தானே கொடுத்துருக்கோம். பட் அதே நேரம் ஜனநாயகன் அப்படிங்கிறது இந்திய சினிமா வரலாற்றில் ஒரு முக்கியமான படம் என்பதை தாண்டி ஒரு குறிப்பிடத்தக்க படம். விஜய் அவர்களுடைய கடைசி படம். அந்த படத்துக்கு ஏற்பட்ட அந்த இடையூறுகள், அவர் சிஎம் ஆனதற்கு பிறகு அந்த படம் வெளியாகுதுன்னு இப்போ ஏதோ நினைவு கூறத்தக்க அம்சங்கள்லாம் அந்த படம் குறித்து இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு படம் தன்னுடைய பிறந்த நாளில் வெளியானது அப்படிங்கிறது ஒரு 100 வருஷம் கழிச்சும் பேசப்படும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம பிறந்த நாள் வந்து ஒரு அடையாளமாக இருக்கேன்னு நினச்சா ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த அப்டேட்டுமே வந்து ஜனநாயகன் ரிலீஸால வந்து தள்ளி போயிருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்து இந்த ஜனநாயகன் ரிலீஸால நிறைய படங்கள் வந்து தள்ளி போயிருக்கு. அதில் ஒன்று தான் வந்து விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சயோடைய முதல் திரைப்படம். அவர் டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆக வேண்டிய முதல் திரைப்படம் வந்து ரிலீஸ் டேட்டை வந்து தள்ளி போயிருக்காங்க. ஸோ அது தள்ளி போனதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து ஜனநாயகன் மூவி தானா? ஜனநாயகன் தான். ஜனநாயகன் தவிர வேற காரணமே இல்லை. சிக்மா மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 படங்கள் வர்றதா இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மாதவன் நடித்த ஜிடி நாயுடு உட்பட ஒரு 6-7 படங்கள், அப்புறம் அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு 6-7 படங்கள் லைனப்பில் இருந்தது. இப்போ திடீர்னு வந்து ஜனநாயகன் வந்து குதித்ததுனால எல்லா படங்களுமே தெரிச்சு ஓடிட்டாங்க. அதில் சிக்மாவும் அடக்கம். அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். அது இல்லாமல் சஞ்சய்க்கு தான் அதில் ஒரு பெரிய தர்ம சங்கடம். என்னென்னா, இப்போ இவர் படம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகி அடுத்த வாரம் 31ஆம் தேதி சிக்மாவை கொண்டு வராருன்னு வச்சுங்க. இப்போ ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஜய் அவர்களுக்கும் சஞ்சய்க்கும் வந்து ஒரு டேர்ம் சரியில்லை. சங்கீதாவுக்கும் விஜய்க்குமான அந்த விவாகரத்து விஷயத்தில் சஞ்சய் வந்து அவங்க அம்மா பக்கம் நிற்கிறாரு. அதனால் அவங்க அப்பா மீது அவர் ஒரு வருத்தத்தில் அல்லது கோபத்தில் இருக்காருங்கிறது அரசல் புரசலாக வெளியான ஒரு செய்தி. இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி அடுத்த வாரமே சிக்மா படம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்மை போன்ற ஊடகங்கள்லாம் என்ன எழுதுவோம் அப்படின்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை,
ஜனநாயகனை காலி பண்ணுறதுக்காக இவர் படத்தை இறக்குறார் அப்படின்லாம் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜனநாயகன் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற 90% தியேட்டரில் அந்த படம் தான் ஓடும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ஸ்க்ரீன் வந்து வெக்கேட் ஆனாலும் சிக்மா படத்துக்கு கூட்டம் வருமாங்கிறது ஒரு கேள்வி. என்னென்னா ஜனநாயகன் ஃபீவர் பெரிய அளவில் இருக்கிறப்போ ஒட்டுமொத்த ஆடியன்ஸுடைய ஃபோக்கஸும் அந்த படத்து மேலே தான் இருக்கும். ஆமா, 2-3 வட்டிலாம் திரும்ப திரும்ப ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த ரசிகர்களுடைய அலப்பறை எல்லாத்துக்கு மேலே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பெருந்திரளாக இருக்காங்க. நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தாலும் அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு ஜனநாயகன் பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இந்த பரபரப்பில் பார்த்தீங்கன்னா சிக்மா படம் காணா போயிடும். அப்படி காணா போச்சு அப்படின்னா அப்போ விஜய் ஜேசன் சஞ்சயுடைய எதிர்காலமே அப்படி லேசாக வந்து ஒரு ஆட்டம் காண்கிற ஒரு சூழல் உருவாயிடும். ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி வேண்டாம் நம்ம தள்ளி இன்னொரு நாளில் ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன டேட்டுங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணல. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரலாமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை இருக்குது. அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, ஆகஸ்ட் 13ஆம் தேதி சூர்யாவுடைய அந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வரப்போகுது. ஓகே. அப்போ இந்த படம் 7ஆம் தேதி வந்துச்சு அப்படின்னா 13ஆம் தேதி அந்த படம் வந்துடும். ஒரு வாரம் தான் இந்த படம் தியேட்டரில் இருக்கும். அப்போ 21 வரலாமான்னா ஒரு மாதிரியான குழப்பத்தில் இருக்காங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ ஜனநாயகனால் ஒதுங்கி போன படங்களும் இதே மாதிரி கால்குலேஷனில் இப்போ சிக்மா வர்ற அதே நாளில் அவங்களும் வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா தியேட்டர் வந்து டிவைட் ஆகும். ஸோ மொத்தத்தில் சஞ்சய் படத்துக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி தான். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது சஞ்சய் அவர்கள் வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்திருந்தாரு. ஆனால் எதுலையுமே வந்து விஜய் அவர்களை பற்றி யாரும் கேட்கவும் இல்லை, அவரும் பேசவே இல்லையே சார். கேட்கவும் இல்லைன்னா சொல்ல முடியாது. சஞ்சய் கிட்ட இன்டர்வியூன்னு அணுகும்போது அவர்கள் தரப்பில் போடுகிற முதல் கண்டிஷனே விஜய் குறித்து எதுவும் கேட்கக்கூடாது. யாரும் கேட்கவே இல்லை. அத முதல் கண்டிஷன் என்னன்னா சிக்மா குறித்து மட்டும்தான் நீங்க பேசணும். அது ஓகே அப்படின்னா நம்ம இன்டர்வியூ தர்றாங்கிற கண்டிஷன்ல தான் இவங்க இன்டர்வியூவே கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பெரிய வருத்தம் என்னன்னா, ஆனந்த விகடன் போன்ற ஒரு பாரம்பரியமிக்க பத்திரிகைகளே இந்த மாதிரியான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு போய் நீங்கள் பேட்டி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் உண்மையிலே ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். இப்போ ஆனந்த விகடன் வந்து ஒரு பெரிய பத்திரிக்கை. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்ட் தான். கிட்டத்தட்ட 30-35 வருஷமாக நான் ஒரு ஃப்ரீலான்சராக தான் இருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒரு முன்னணி ஹீரோக்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நம்ம அப்ரோச் பண்ணும்போது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஹீரோ ஒரு நடிகையோட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். அது வந்து நல்ல காதலா கள்ள காதலாங்கிறது வேறு விஷயம். பட் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார், அது நமக்கு தெரியும். அந்த மாதிரி கட்டத்தில் வந்து ஒரு இன்டர்வியூ அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சார் நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி மட்டும் கேட்கக்கூடாது, ஓகேன்னா இன்டர்வியூ தர்றோம்பாங்க, இல்லை வேணான்னு சொல்லிடுவேன். நான் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் கேள்வி கேட்ட பிறகு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நோ கமெண்ட்ஸ்னோ இல்லை இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பலைன்னோ நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கான முழு உரிமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படி சொன்னதுக்கப்புறம் நான் வலுக்கட்டாயமாக இல்லை நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு நான் வற்புறுத்த மாட்டேன். அது வந்து உங்களுடைய உரிமை. ஆனால் ஒரு பத்திரிகையாளராக உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்கணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீங்கள் சொல்லி உங்களுடைய நிபந்தனையோடு நான் இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டேன்னு பல இன்டர்வியூக்களை நான் வேணான்னு சொல்லியிருக்கேன், பெரிய பெரிய ஹீரோக்களுடைய இன்டர்வியூலாம். ஆனால் ஆனந்த விகடன் போன்ற ஒரு பத்திரிக்கை விஜய் மகன் என்பதை தாண்டி சஞ்சய் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுகிற ஒரு புதுமுக இயக்குனர். அவர் சொல்கிற கண்டிஷனுக்கு உட்பட்டு ஆனந்தவுடன் பேட்டி எடுக்கிறது தான் உண்மையிலே ஒரு பத்திரிகை உலகத்துக்கு வந்த ஒரு மிகப்பெரிய சோதனை தான். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான நிபந்தனையின் அடிப்படையில் தான் அந்த இன்டர்வியூவே அது எடுக்கப்படுது. பட் அதை தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, சஞ்சயுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சிக்மான்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், அதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர் இன்டர்வியூவே கொடுக்குறாரு. இப்போ விஜய் குறித்த ஒரு பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னா, சிக்மா அடிபட்டு போய் முழுக்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆகிடும். அதனால அவர் அப்படி ஒரு கண்டிஷன் போடுறாரு. அது அவருடைய தரப்பில் நியாயமானது தான், அதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. பட் ஒரு பத்திரிகையாளனா எனக்கு வந்து இப்படி ஒரு ஆதங்கம் இருக்குது, அதை நம்ம பதிவு பண்ணி தானே ஆகணும். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது இப்போ தமிழ் சினிமாவில் வந்து டேரக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஹீரோ ஆகிறத வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவர் வந்து மறுபடியும் வந்து ஹீரோ ஆக போறாரு அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, உண்மைதான். அது அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
என்ன சொல்லப்போனால் ஒரு பிரபலமான இயக்குனர். அவர் யாருன்னு எனக்கு தெரியும், பட் ஆனால் இந்த கட்டத்தில் அவருடைய பேரை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய இயக்கத்தில் இவர் நடிப்பதற்கான ஒரு முயற்சி நடக்குது. கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாருங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். இந்த படத்தை லைக்கா நிறுவனமே தயாரிப்பதற்கான ஒரு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, நம்ம தான் வந்து சஞ்சயை வந்து டைரக்டராக அறிமுகப்படுத்தணும். அந்த கட்டத்தில் அவருக்கு ஹீரோவாக நடிக்கிற ஐடியா இல்லை. இப்போ ஓரளவுக்கு எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி சரி நம்ம நடிப்போம் அப்படிங்கிற மூடுக்கு வந்துட்டார். எல்லாத்துக்கும் மேலே சிக்மா படத்தில் ஒரு சாங்லையும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அதை உட்காந்து எடிட்டிங்கில் பார்க்கும்போது அவருக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. அடரா நம்மளும் ஹீரோ மெட்டீரியல் தானே, ஏன் அதை வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. இப்போ ஹீரோவாக நடிப்பதற்கு வந்து அவர் மைண்டில் மன ரீதியாக தயாராகிட்டார். அதனால என்னென்னா இப்போ லைக்காகவே அந்த ப்ராஜெக்டை தயாரிக்கிறதுங்கிற லெவலில் அந்த இது போயிட்டுருக்கு. பட் அதே நேரம் என்னென்னா இந்த கட்டத்தில் அதை வந்து நம்ம வெளியில் சொல்ல வேணாம் அப்படின்னு அவங்க வந்து ரகசியம் காக்குறாங்க. என்னென்னா ஏற்கனவே சொன்னதுதான், இப்போ அதை போய் சொன்னால் சிக்மா அடிபட்டு போய் இந்த விஷயம் வந்து மேலோங்கிடும். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு நடிகர் வீட்டுக்குள்ளே அது நடிகராக தானே வருவாங்க. அதுக்கு அடுத்து நடிகருக்கு தான் இங்கே வந்து ஒரு பெரிய அந்தஸ்தும் வருமானமும் யாருக்கு அதிகம் அப்படின்னா ஒரு ஹீரோவுக்கு தான். அதனால் அதை நோக்கி தான் அவர் செல்வாருங்கிறது ரொம்ப உறுதியான விஷயம். ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.